முக்கியமாக இந்த வடபகுதி மீனவர்கள் வந்து பல்வேறு நெருக்கடிகளை, முக்கியமாக இதில் பல நெருக்கடிகள் இருக்கின்றன. இங்கே தனியாக இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை மட்டும்தான் விரிவாக ஆராயப்பட்டது. இதில் ஒன்று முக்கியமாக பிரச்சனை மீன்பிடி இந்திய மீனவர்கள் பிரச்சனை உண்டு. இரண்டாவது பிரச்சனை வந்து தென்பகுதியிலிருந்து மீனவர்கள் வடபகுதியை நோக்கி வருகிறது. சில குறித்த பிரதேசங்களில் தங்கியிருந்து, முக்கியமாக மன்னார் மாவட்டம் உள்ளத்தீவு பிரதேசங்களில் தங்கியிருந்து. இதற்கு அப்பால் வந்து உள்ளூர் மீனவர்களால் மீனவர்களால் ஏற்கின்ற நெருக்கடிகள், அதாவது தடை செய்யப்பட்ட குறிப்பிட்டவாறு தடை செய்யப்பட்ட மீன்பிடி, அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட சில மீன்பிடி முறைகள், அதாவது டைனமேட்டர் உபயோகிக்கிறது, அது அகல சிறகு வலை என்ற புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த யோக கம்பிகளை கொண்டு பயன்படுத்துகின்ற அகல சிறகு வலைகள் என்ற வலைகளை பயன்படுத்துகிறது, சுருக்கு வலைகள், மற்றது மொனோஃபிலமென்ட் என்ற தங்குசி வலை போன்றவற்றை வகதவை என்று சட்டத்தை மீறி பயன்படுத்துகின்றபடியினால வடபகுதியில் சிற்றளவு மீன்பிடியாக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை. இதற்கு அப்பால் வந்து இதில் வடபகுதியை பொறுத்தவரையில் ஆழ்கடல் மீன்பிடிக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தும் கூட அந்த ஆழ்கடல் மீன்பிடித்துறை மிக மோசமாக நிலையில், அதாவது ஆழ்கடல் மீன்பிடித்துறையே இல்லாத ஒரு சூழ்நிலை. அதாவது மல்டிடே போட்டு பல நாட்கலங்களை கொள்வதை செய்ய முடியாது. ஆரம்பத்தில் வடபகுதியில் நெடுந்தீவு சேசால கடப்பில் மட்டும்தான் பார்க்க நீரணி பார்க்கக்கூடாது மட்டும்தான் அவருடைய ஊடுருவல் இருந்தது. இன்று அப்படி இல்லை. இன்று மன்னார் குடாவில் கல்ஃப் ஆஃப் மன்னார் சொல்லப்படுന്ന மன்னார் தீவு தென்புறத்தில் உள்ள கடலில் கூட அவருடைய வருகை, முக்கியமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இழுவை மணி மட்டுமல்ல, இழுவை தொழில் மட்டும் அவர் செய்யவில்லை. அதாவது பெரிய படகுகளில் வந்து மொனோஃபிலமென்ட், அதாவது தங்குசு வலை, நீண்ட கிலோமீட்டர் கணக்கான நீளமான தங்குசு வலை, அதுவும் தடை செய்யப்பட்ட ஒரு வலை. அந்த வலைகளை மன்னார் குடாவில் வந்து இந்த வங்காளயம் இந்த கிராமம், அது அந்த பக்கத்தில் உள்ள 6-7 கிலோமீட்டருக்கு அப்பால் அவர்கள் அங்கிருந்து தங்கி இருந்து அந்த வலைகளை போட்டு அந்த பகுதி முழு வளங்களையும் அடிக்கப்பட்டார். அந்த நான் கடந்த வருட இறுதி பகுதியில் மாண்பு ஜனாதிபதி அவர்களை நான் சந்தித்த போது அந்த எடுத்த கடலில் போய் எடுத்த படத்தை முதல் நாள் போய் எடுத்த நான் படம் எடுத்து காட்டினேன். இப்போ அது ஒரு மன்னார் குடா வரைக்கும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கு. இங்கேயாவது முல்லைத்தீவு வரைக்கும் இறங்கியிருக்கிறாங்க. நம்ம ஒட்டுமொத்தமாக வந்தால் வடபகுதி கடல் முழுவதும் அவங்கள கொண்டோடுக்கலாம் இருக்கு. வாரத்தில் 3 தினங்கள் அவரை கொண்டு இந்த 3 தினங்கள் நாங்கள் தொழில் இழக்கிறோம், நாட்கள் இழக்கிறோம், அதனால் வருமானத்தை இழக்கிறோம். அப்படி பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ ஆகவே இந்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் தெரியும், இலங்கை அரசாங்கத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு சிக்கல். தமிழ்நாட்டுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு இடையில பிரச்சனைகள், அது டெல்லிக்கும் கொழும்புக்கும் இடையில சிக்கல்கள், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையில பிரச்சனைகள், அப்படி பல்வேறு தான் சிக்கல். வடபகுதி வட மாகாண சபைக்கும் அவங்களுக்கு இருக்கிற சிக்கல், அப்படி பல்வேறு விதமான ஒரு சிக்கல்களுக்கு இருக்குது. ஆகவே இது வந்து இந்த பிரச்சனை வந்து பல்வேறு கோணங்களில் நாங்கள் இருந்து ஆய்வு செய்து அல்லது இது சம்பந்தமாக கலந்துரையாடி இந்த பாதிப்புகளை பற்றி வடிவாக நாங்கள் சொன்னால் தொடர்ந்து அது முடிவு வந்து சீரோ நிலையிலே தான் இருக்குது. அப்போ என்ற கருத்து என்னென்னு சொன்னால், இது வந்து தனியே வந்து மீனவர்களுக்கு பேச்சுவார்த்தையாக இருக்காமல், அதாவது மல்டி டிசிப்ளின், அதாவது பல்வேறு தரப்பினரும் கலந்து கொள்ளுகின்ற கலந்து அதை ஆய்வு செய்கின்ற அல்லது கலந்துரையாடுகின்ற ஒரு முறையாக நாங்கள் பார்க்க வேண்டும். மீனவர்களுக்கான பேச்சுவார்த்தை, மீனவ அமைப்புகள், சட்ட வல்லுநர்கள், ஏன்னா சட்ட பிரச்சனை நிறைய இருக்கின்றது. அதாவது பொருளியலாளர்கள் இருக்க வேண்டும், அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும், கட்சி சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும், சூழலியலாளர்கள் இருக்க வேண்டும், உயிரியலாளர்கள் இருக்க வேண்டும். பல்வேறு தரப்பிலும் கலந்து கொண்டு செய்கின்ற கலந்துரையாடலாகவும், இதே வழியில் எங்களோட தலைவர் சொன்ன மாதிரியாக தெற்கு பகுதி மீனவர்களை நினைத்து, சிங்கள பகுதி மீனவர்கள் நினைத்து, எங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு கட்டத்தில் கல்பட்டி வரைக்கும் இந்திய மீனவர்களுடைய ஆதிக்கம் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே 2 தெற்கு பகுதி மீனில் நாங்கள் ஒன்றாக நினைச்சு, நான் சொன்ன மாதிரி ஏனையவர்களையும் பல துறை சார்ந்த நிபுணர்களை நாங்கள் நினைச்சு ஒரு பெரிய அமைப்பு அளவில் நாங்கள் இந்த இதுகளை ஏற்பாடு செய்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம்.